சுதந்திர தின விழாவையொட்டி வீரதீர சேவைக்கான குடியரசுத் தலைவர் பதக்கங்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 24 காவலர்களுக்கு வழங்கப்படுகிறது. இதேபோல் சிறப்பாக பணியாற்றிய காவலர்களை அங்கீகரிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு சார்பில் 15 காவல் அதிகாரிகளுக்கு சிறப்பு பதக்கங்கள் வழங்கப்பட உள்ளன. நாட்டின் 79வது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் காவல், தீயணைப்பு, ஊர்காவல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் நாடு முழுவதும் 1090 பேருக்கு வீரதீர பதக்கங்களை ஒன்றிய உள்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. அதில் தமிழ்நாட்டிற்கு மொத்தம் 24 பதக்கங்கள் கிடைத்துள்ளன. அதன்படி சிறந்த சேவைக்கான குடியரசுத் தலைவர் பதக்கங்களை தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஏடிஜிபி பாலா நாகாதேவி, ஐஜிக்கள் கார்த்திகேயன், லட்சுமி ஆகியோர் பெறுகின்றனர். சிறப்பான சேவைக்கான பதக்கத்தை காவல் கண்காணிப்பாளர்கள் 2, துணை ஆணையர், கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் 5 பேர், இணை ஆணையர்கள் 2 மற்றும் காவலர்கள் 11 பேர் என மொத்தம் 21 பேருக்கு வழங்கப்பட உள்ளது. இதேபோல் தமிழ்நாடு அரசு சார்பில் 15 காவல் அதிகாரிகளுக்கு சிறப்பு பதக்கங்கள் வழங்கப்படுகின்றன. அதன்படி தமிழ்நாடு முதலமைச்சரின் காவல் புலன் விசாரணைக்கான சிறப்பு பணி பதக்கங்கள் காவல் துணை கண்காணிப்பாளர்கள் பூரணி, கல்பனாதத், காவல் ஆய்வாளர்கள் உலகராணி, லதா, செந்தில்குமார், சந்தானலட்சுமி, வசந்தகுமார், ஜெகநாதன், திலகவதி, புவனேஸ்வரி ஆகிய 10 பேருக்கு வழங்கப்படுகிறது. பொதுமக்களின் சேவையில் தன்னலம் கருதாமல் சிறப்பாக செயல்பட்டு சீரிய பணியாற்றியதற்காக முதலமைச்சரின் காவல் பதக்கங்கள் 5 பேருக்கு வழங்கப்பட உள்ளது. அதன்படி மகேஸ்வர் தயாள், மகேஷ், சிலம்பரசன், பிரவீன்குமார், மேரி ராஜு ஆகியோருக்கு வழங்கப்படுகிறது. விருது பெறும் ஒவ்வொருவருக்கும் 8 கிராம் எடையுடன் கூடிய தங்கப் பதக்கமும் 25,000 ரூபாய் ரொக்கப் பரிசும் வழங்கப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.